கல்லூரி வாழ்க்கையில் நம்மை யாரும் கட்டுப்படுத்த மாட்டார்கள். நாமாகவே நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக விடுதி வாழ்க்கையில் நம்முடைய நடவடிக்கைகளை யாரும் ஒழுங்குபடுத்த மாட்டார்கள். யாரும் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு யாருமே தூண்டுகோலாக இல்லைங்க, என்னை யாருமே உற்சாகப்படுத்தலைங்க, என்னை யாருமே ஊக்கப்படுத்தலைங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே ஒரு தவறான மனப்பான்மை. நம்மளை யார் ஊக்கப்படுத்தணும்? இப்போ 14-15 வயசில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆண்ட மன்னர்களை பற்றி நம்ம பார்த்தோம். அன்னைக்கு எப்படி இவ்வளவு கருவிகள் இருந்ததா, இவ்வளோ வசதிகள் இருந்ததா, எவ்வளவோ போராட்டம். சில மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா தினமும் ஒரே பெட்ரூமில் படுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்கள யாராவது கொன்னுருவாங்கன்னு வெவ்வேறு இடங்களில் படுப்பாங்களாம். சில மன்னர்கள் தங்களுடைய வாரிசுகளை அவங்க வளர்க்க மாட்டாங்களாம், வேறு யாரையோ வாரிசாக வளர்த்துக்கிட்டு இவங்க உண்மையான வாரிசை ஒரு வயசு வரைக்கும் வேற எங்கேயோ ஒழித்து வளர்ப்பாங்களாம். ஏன்னா அவங்கள யாராவது கொன்னுருவாங்கன்னு. அப்படியெல்லாம் இக்கட்டான சூழலில் 15 வயசு, 16 வயசு, 14 வயசில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம கல்லூரியில் நுழையும் போது 17-18 வயது அப்படிங்கும்போது நாம் ஒரு பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம யாரும் ஊக்கப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ ஒரு விளக்காக இருந்தால் யாராவது தூண்டுறோம், ஆனால் நாம் விடிவெள்ளியாக இருக்க வேண்டும். சூரியனை யார் தூண்டுறாங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம சிலதெல்லாம் என்ன பண்ணோம்னா, வி ஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். சூரியன் தினமும் உதிக்கணும். இந்த ஆஸ்டெக் அப்படின்னு ஒரு ட்ரைப், அவங்க அமெரிக்க கண்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னென்னா, தினமும் சாயந்தரம் ஒருத்தனை பலி கொடுத்தா தான் அடுத்த நாள் சூரியன் வரும்னு. அது மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதனால் தினமும் சாயந்தரம் ஒருத்தனை பலி கொடுப்பாங்க. அப்படி பலி கொடுத்தா தான் அடுத்த நாள் சூரியன் வருங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம தினமும் சூரியன் வருது, அது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அது வி ஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். சூரியன் வர்றது கடமை தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரே ஒரு நாள் காலையில் ஒரு 6-6:30 மணிக்கு சூரியன் உதிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த உலகமே இருட்டில் இருக்கும் இல்லையா? என்ன செய்கிறதுனே மக்களுக்கு தெரியாது. சூரியன் உதிக்கவே இல்லை, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் சூரியனை யார் தூண்டுகிறார் தினமும் 6 மணிக்கு உதிக்கிறதுக்கு? யார் காற்றுக்கு ஆணையிடுகிறார் தினமும் நீ வீசு அப்படின்னு யார் சொல்கிறாங்க? யார் கடலுக்கு ஆணை கொடுக்கிறார்கள், நீ அலைகளை அனுப்பு அப்படின்னு? யாருமே சொல்கிறதில்லை. அது மாதிரி நாம் ஒருவர் ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், தூண்ட வேண்டும், தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. 17-18 வயதில் நம்முடைய நடவடிக்கைகளை நாம் நிர்வகிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். விடுதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கல்லூரியில் வீட்டு வாழ்க்கையை விட அது சற்று சிக்கலானது. ஏன்னா திடீர்னு வீட்டிலேருந்து விடுதிக்கு போகும்போது என்னென்னா, நம்மை அறியாமல் பலவற்றை நாம் தவறுவிடுவோம். ஒரு 10-15 நாள் நமக்கு கஷ்டமாக இருக்கும், எப்போ எந்திரிக்கிறது. அதனால் என்னென்னா, நாம் விடுதி வாழ்க்கையில் பழகுவதற்கு ஒன்றை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மனநிலை நமக்கு தேவை. அந்த மனநிலை என்னென்னா, நாம் ஒரு முதிர்ச்சியோடு இருக்க வேண்டும், நாம் ஒரு சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் பார்த்து இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்காக செய்யாமல் இருக்கிறது இல்லை. நமக்கே புரியணும் என்னென்னா, இதை செய்தால் தவறு, இதை செஞ்சால் ஆபத்து, இதை செஞ்சால் எதிர்காலம் பாதிக்கப்படும். அப்போ எதுனா இந்த கட்டுப்பாட்டை எது வகுக்கிறது? இந்த டிசிப்ளின்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அது லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. டிசிப்ளினா அப்படிங்கிறது தான் அது. அந்த டிசிப்ளினாங்கிற வேர்டில் இருந்து தான் அது வந்தது. அதில் டிசிப்ளஸ் அப்படின்னு பார்த்தா அது ஒரு மாணவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதிலிருந்து தான் டிசிப்ளின், டிசிப்ளினேரியன், டிசைப்பிள், மல்டி டிசிப்ளினரி, இந்த மாதிரி பல சொற்கள் வந்தன. இப்போ டிசைப்பிளுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சீடனுக்கும் மாணவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு குருவுக்கும் ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஆசிரியர் என்னென்னா, தன்னுடைய பாடங்களை சொல்லித் தருவார். ஒரு குரு படிப்பினையை சொல்லித் தருவார். ஒரு ஆசிரியர்
பாடப்புத்தகத்திலிருந்து கற்றுத்தருவார். ஒரு குரு வாழ்க்கையிலிருந்து கற்றுத்தருவார். ஓர் ஆசிரியர் படித்ததில் தேர்வு வைப்பார். ஒரு குரு வாழ்க்கையில் தேர்வு வைப்பார். மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னா, ஒரு குருவே அந்த சீடனுக்கு முன்னால் பாடப்புத்தகமாக விரிவார். அவருடைய வாழ்க்கைத்தான் மிகப்பெரிய பாடம். நீங்கள் வந்து எப்படின்னா, நான் நடத்துகிற பாடத்திலேருந்து மட்டும் கற்றுக்காதீங்க, என் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க. ஒரு நல்ல குருவிடம் ஒருவன் சீடனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அவர் எப்படி நடக்கிறாரு, அவர் எப்படி சாப்பிட்றாரு, அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் எப்படி மற்றவங்களை அன்பாக நடத்துகிறாரு, எவ்வளவு கருணையோடு இருக்கிறாரு, எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறாரு, எவ்வளவு சின்சியராக இருக்கிறாரு, அதையெல்லாம் பார்த்து 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 அதெல்லாம் அப்படியே மழை துளி மண்ணில் இறங்கி நிலத்தடி நீரை வளப்படுத்துவது போல அவனிடம் மாற்றத்தை ஏற்படுத்தும். அவனுக்குள் ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தும். இந்த ரசவாதம்ங்கிறது என்னன்னா, செம்பு இரும்பு போன்ற உலோகங்களை தங்கமாக மாற்றுவது. இந்த ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று இருக்கிறதாவும், அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் கிடைச்சிச்சுன்னா இந்த இரும்பு செம்பு போன்றவற்றெல்லாம் நம்ம வந்து தங்கமாக மாற்றலாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. 25-26 வயசு வரைக்கும் நிறைய கண்டுபிடிப்புகளை நியூட்டன் செஞ்சார். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையவே அவர் இந்த ஃபிலாசபர் ஸ்டோனுக்காக வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு ஒரு இடத்துல படித்தேன் நான். அப்போ செம்பை வந்து தங்கமாக மாற்ற முடியாது, இரும்பை தங்கமாக மாற்ற முடியாது. ஆனால் உண்மையான ரசவாதம் நமக்குள் செய்யலாம். நம்மை நாம் தங்கமயமாக மாற்றிக்கொள்ளலாம், நம்மை மதிப்பு மிக்கவர்களாக மாற்றிக்கொள்ளலாம். இப்போ தங்கத்துக்கு உள்ள ஒரு குணம் என்னென்னா, மனிதன் கண்டுபிடித்த உலோகத்தில் முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட சில உலோகங்களில் தங்கமும் வருகிறது. கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட உலோகங்களில் இரும்பு வருகிறது. தங்கத்துக்கு இருக்கிற குணம் என்னென்னா, அதை எவ்வளோ வேணால் நீட்டலாம். டக்டைல் அண்ட் மேலியபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எவ்வளோ வேணும்னா நீட்டலாம் தங்கத்தை. அதுதான் தங்கத்தினுடைய குணம். அப்போ என்ன அர்த்தம்னா, தங்கம் அப்படின்னா ஒரு ஃப்ளெக்சிபிள், நாட் பிளையபிள். பிளையபிள் வேறு, ஃப்ளெக்சிபிள் வேறு. சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது ஃப்ளெக்சிபிள். மனிதர்களுக்கு ஏற்ப சந்தர்ப்பவாதத்தோடு நடந்து கொள்வது பிளையபிள். சூழல், ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போனாலும் அங்கே தன்னை அனுசரித்து கொள்வது, உணவு பற்றாக்குறையாக இருக்கிற இடத்திலும் தன்னை அனுசரித்து கொள்வது. புதிய இடத்திற்கு செல்கிறோம், அந்த புதிய இடத்தில் நம்மை மாற்றிக்கொண்டு அந்த இடத்தில் வெற்றி பெறுவது. ஏன் நான் வீட்டில் இந்த மாதிரியே எனக்கு வசதி வேணும், நான் என் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் படுப்பேன், எல்லா நேரமும் ஏசி போட்டுக்கிட்டு தான் தூங்குவேன், எனக்கு வந்து கீசர் இருந்தால் தான் நான் குளிப்பேன் அப்படின்னு போய் கண்டிஷன் பண்ணாமல் இருப்பதை வைத்து கொண்டு வாழ்வது. அந்த வீட்டுக்கு போகிறோம், வெறும் பருப்பு சாதம் தான் இருக்குன்னா அந்த பருப்பு சாதத்தை மகிழ்ச்சியாக சாப்பிட்றது. இது ஃப்ளெக்சிபிலிட்டி. பிளையபிலிட்டி என்னென்னா, ஒரு உயர்வு வருது, ஒரு பதவி வருது, நமக்கு ஒரு பரிசு வருதுன்னா அந்த அதுக்காக சந்தர்ப்பவாதத்தோடு நம்ம கொள்கையெல்லாம் மாற்றிக்கிறது. நீங்கள் எது சொன்னாலும் சரிங்க, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, அது மாதிரி உண்டா அப்படின்னு மாற்றிக்கிறவங்க இருக்காங்களே, அது சந்தர்ப்பவாதம். ஆக ஃப்ளெக்சிபிளாக ஒரு மனுஷன் இருக்கணும், ஆனால் பிளையபிளாக இருக்கக்கூடாது, சந்தர்ப்பவாதியாக இருக்கக்கூடாது. சூழ்நிலைக்கேற்றவாறு ஒருவன் எப்படி அந்த சூழ்நிலைக்கேற்றவாறு, அதுக்கு தான் ஒரு உதாரணம் என்னென்னா, தண்ணீரை போல. தண்ணீர் என்ன பண்ணுது, அந்த பாத்திரத்துக்கு ஏற்ப தன்னை அனுசரித்து கொள்வது. நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றுறீங்கன்னா பாட்டில் ஷேப், அதுவே ஒரு தேக்ஸாவில் ஊற்றுறீங்கன்னா தேக்ஸா ஷேப்பு, அதே ஒரு குவளையில் ஊற்றுறீங்கன்னா குவளையினுடைய ஷேப். தண்ணீரை பார்த்தா அது ஒரு தடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுது, உடனே தடை வந்துருச்சு நின்றுதா? கிடையாது, அந்த தடையை சுற்றிக்கிட்டு போகுது. ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குது, பாறையை சுற்றிக்கிட்டு அது போகுது. பாறையை சுற்றிக்கிட்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த பாறை மேலே படிஞ்சு 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 என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் அந்த பாறையை கூட வழவழப்பாக மாற்றிவிடுகிறது. சுரசுரப்பான பாறையை வழவழப்பாக மாற்றுகிற ஆற்றல் தண்ணீருக்கு உண்டு. அதனால தான் இந்த டாவோ டீச்சிங்கில் ஒரு லீடர் எப்படி இருக்கணும்னா, தண்ணீரை போல இருக்க வேண்டும் அப்படிங்கிற. தண்ணீரை போல இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? மென்மையாக இருக்க வேண்டும். ஆனால் எது மென்மையாக இருக்கிறதோ அதுதான் வலிமையாக இருக்கிறது. மென்மையானதைத்தான் உடைக்க முடியாது. ஒரு கடினமாக இருக்கிறத உடைச்சி விடலாம். அதுதான் நம்ம ஒரு 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 பெரிய பாறை, அந்த பாறையை வந்து
ஒரு சின்ன செடியினுடைய வேர் பிளந்துட்டு வந்துடுதில்ல, அது வந்து நம்முடைய தமிழ் பாடலில் வரும். நெக்கு விடும் பாறை அப்படின்னு வரும். அது எதனால் சாத்தியம் அப்படின்னா, மென்மையாக இருப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். சூழலுக்கு ஏற்ப தன்னை அனுசரித்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒருபோதும் நம்முடைய கொள்கையை, நம்முடைய நேர்மையை, நம்முடைய உண்மையை நாம் தியாகம் செய்துவிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஹாஸ்டலுக்கு போனவுடனே ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இங்கே கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ்க்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் என்னென்னாக்கா, முதல்ல வந்து நாம் ஒரு கட்டுப்பாடு. எது கட்டுப்பாடு? நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு டிசைப்பிளாக இருக்கிறவன் என்னன்னா, அந்த டிசைப்பிள் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய குருவிடமிருந்து கற்றுக்கொள்வான். இப்போ யார் ஒரு நல்ல டிசைப்பிளாக இருக்க முடியும்? ஒரு நல்ல டிசைப்பிள் என்னென்னா, யார்கிட்ட நல்லது இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, ஒருவர் ரொம்ப நல்லா ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறாங்க, நம்மளும் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாமே. அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு, நாமளும் இங்கிலீஷை மேம்படுத்திக்கலாமே. அவர் நல்ல நல்ல புத்தகத்தெல்லாம் படிக்கிறாரு, நாமளும் கொஞ்சம் நல்ல புத்தகங்களை படிப்போமே. அவர் பாரு எவ்வளோ தூரம் ஒவ்வொரு நாளுமே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி நேரத்தில் போய் தேடுவாங்க. ஐடி கார்டை எங்கே போட்டோம், எங்கே பெல்ட்டை வச்சோம், எங்கே வந்து பையை வச்சோம் அப்படின்னு தேடுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. நாள் நைட்டு அடுத்த நாள் எந்த பேண்ட்டு போடுறது, அந்த பேண்ட் எடுத்து வைப்பாங்க, அந்த ஷர்ட் எடுத்து வைப்பாங்க, அந்த புடவை எடுத்து வைப்பாங்க, அந்த சல்வார் கமிஸ் எடுத்து வைப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டேபிளில் நாள் போடக்கூடிய பேண்ட்டில் பெல்ட்டை செருவி அதில் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் பண்ணி ரொம்ப சின்சியராக நாள் அன்றைக்கே எல்லாத்தையும் ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. அடுத்த நாள் ஒரு டென்ஷன் இல்லாமல் போவாங்க. சில பேருடைய ரூம் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு கிடக்கும். போர்வை ஒரு பக்கம் கிடக்கும், தலையில் ஒரு பக்கம் கிடக்கும், கழட்டி போட்ட பேண்ட்டு கழட்டின மாதிரியே இருக்கும், அப்படியே நிற்கும் கழட்டின மாதிரியே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தூக்கி போடுவாங்க. அது மாதிரி கண்ணா பின்னான்னு கிடைக்கும். ஏதோ ரூமை காலி பண்ணுறீங்களா நீங்கள் கேட்டால், இல்லை இப்போ தான் வந்தேம்மா, இப்போ தான் வந்தேங்கிற மாதிரி. ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ரூமில் திருட்டு போயிடுச்சின்னு ஃபோன் வந்திருக்கு. ஒரு வெளியே போனவர் ஓடி வந்திருக்கிறார். ஓடி வந்து பார்த்தா டேபிள் களைஞ்சி போய் கிடக்கு, பேனா ஒன்று பேனாவை மூடி திறந்து போய் கிடக்குது, துணியெல்லாம் களைஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி. போலீஸ்காரங்க வேறு நின்றுட்டுருக்காங்க திருட்டு போயிருக்குன்னு. அப்போ கேட்டாங்களாம், என்ன திருட்டு போயிருக்கு பாருன்னு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாராம், ஒன்றுமே திருட்டு போகலைங்க, எப்படி நான் விட்டுட்டு போனேன்னா ரூமு அப்படியே இருக்குது அப்படின்னு. திருட்டு போன ரூம் மாதிரி ரூமை விட்டுட்டு போகிறது. இது ஒரு கட்டுப்பாடு. நாம் எப்படி கட்டுப்பாடை கற்றுக்கணும்? கட்டுப்பாடு எப்படின்னாக்கா, அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ்னு சொல்லுவேன் நான். உங்கள் ரூமில் இருக்கிற ரூம்மேட்டு ஒரு கட்டுப்பாடோடு இருந்தால் உங்களை அறியாமல் நீங்களும் கட்டுப்பாடோடு இருப்பீங்க. அவர் சுத்தமாக வச்சுருந்தா நீங்களும் சுத்தமாக. இப்போ பாருங்களேன், நம்மளுடைய மனப்பான்மை என்னென்னா, மக்கள் போயிட்டே இருப்பாங்க, எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல இப்படி குப்பையை போட்டு போவாங்க. எந்த இடத்துல ஏற்கனவே 10 பேர் துப்பி இருக்காங்களோ அந்த இடத்துல துப்பிட்டு போவாங்க. ஒரு சுத்தமான இடத்துல யாரும் சுப்ப மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய மனப்பான்மையை ஓரளவுக்கு கட்டுப்பாடின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருப்பது தான். அப்போ என்னென்னா, கட்டுப்பாடுங்கிறது ஒரு விதமான போதையும் கூட. ஆனால் ஒரு நல்ல போதை அது. ஒரு மனுஷன் தொடக்கத்தில் அந்த கட்டுப்பாட்டை ருசி கண்டு விட்டால் அவன் ஒருபோதும் அந்த கட்டுப்பாட்டை மீற மாட்டான். சின்சியராக தான் இருப்பேன், நான் இப்படி தான் எழுந்திருப்பேன், இப்படி தான் பார்ப்பேன், எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாக மாட்டேன், நான் படிப்பேன், இன்றைய போர்ஷனை இன்றைக்கே படிப்பேன், இன்றைக்கி அசைன்மெண்ட் இருக்குன்னா இன்றைக்கே நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், லாஸ்ட் டேட் வரைக்கும் நான் போஸ்ட்போன் பண்ண மாட்டேன், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண மாட்டேன், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வச்சு நான் எழுதுவேன், என்னுடைய துணிகளை சரியாக வச்சுருப்பேன், என்னுடைய பொருட்களை சரியாக வச்சுருப்பேன், என்னுடைய மேஜையை நீட்டாக வச்சுருப்பேன், யாரும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, நான் நல்லா படிப்பேன், நல்லா மார்க் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது இல்லையா? அந்த மனப்பான்மை தான் டிசிப்ளின். இப்போ ஒரு சீடன் என்ன பண்ணுறான்? குருவிடமிருந்து கற்றுக்கொள்கிறான், குருவினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறான். அதை போல் கட்டுப்பாடோடு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, எந்தெந்த வேண்டாத பக்கங்கள், அந்த வேண்டாத பக்கங்கள்லாம் நீக்க ஆரம்பிச்சிருவான். நான் ஒரு முறை சொன்னேன், ஓவியம் என்பது சேர்க்க சேர்க்க வருவது, சிற்பம் என்பது நீக்க நீக்க வருவது அப்படின்னு சொன்னேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார், சிற்பம் என்பது நீக்க நீக்க வருவது. அதனால தான் மைக்கேல் ஏஞ்சலோ கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் சிற்பங்கள் செய்கிறீங்க? அவர் சொன்னார், கல்லில் ஏற்கனவே சிற்பம் இருக்குயா, வேணாததெல்லாம் நான் நீக்கிறேன், அவ்வளவுதான். எதெல்லாம் அதுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நீக்கிட்டோம்னா அங்கே ஒரு சிற்பம் கிடைக்கிது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சிற்பம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு புத்தன் இருக்கிறான்.
ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு புத்தனும் இருக்கிறான், எத்தனும் இருக்கிறான். யாரை வெளிக்கொண்டு வருகிறோம் என்பது மிகவும் முக்கியம். ஆனால் நமக்குள் இருக்கிற புத்தரை, நமக்குள் இருக்கிற சிற்பத்தை நாம் எப்படி வெளிக்கொண்டு வருவது? தேவையில்லாததெல்லாம் செதுக்கிறது. எப்படி செதுக்குவோம்? நாம் கட்டுப்பாட்டின் மூலம் செதுக்குவோம். இது தேவையில்லை. தேவையில்லாத அரட்டை அடிக்க வேணாம், வேறு ஒருத்தரை பற்றி காசிப் பண்ண வேண்டாம். நிறைய ஹாஸ்டல்ஸில் எப்படி டைம் செலவாகுதுனாக்க அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு நாள், இன்றைக்கி நாம் யாரை பற்றியுமே பேசுகிறதில்ல குறையாக. பேசுனா நல்லதான் பேசுவோம். அவர் நல்லவர், அவர் மேன்மையானவர், அவர் நல்லா கவிதை எழுதுகிறாரு, அவர் நல்லா பாடுறாரு. ஒரே ஒரு நாள் நல்லதை மட்டுமே பேசுவது அடுத்தவர்களை பற்றி நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா 10 நிமிஷம் கூட பேசுகிறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் இருக்காது. ஏன்னா நம்ம மீதி நேரம் எல்லாம் அடுத்தவர்களை குறை சொல்கிறோம். நிறைய நேரங்களில் ஹாஸ்டலில் ஆகக்கூடியது. ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால தெரியும். என் பக்கத்து ரூம்லேயே என்னை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, என் காதுலேயே விழுவும். அப்படி பேசுகிறவங்களாம் இன்றைக்கி ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் என்ன முக்கியம்னா, ஹாஸ்டல் லைஃப்னா காசிப்பிங். இந்த யுவல் நோவா ஹராரி தான் சொல்லுவார், என்னென்னா மற்ற விலங்குகள்லாம் தேவைக்காக மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணுது. சாப்பாடு வேணும்னா ஒரு பூனை மியா மியான்னு கத்தும், வளர்த்துறவங்க பால் ஊற்றுவாங்க, முடிஞ்சு போச்சு. அல்லது இனப்பெருக்கத்துக்காக அது கத்தும், அவ்வளவுதான். ஆனால் மனுஷன் மட்டும்தான் அடுத்தவர்களை பற்றி பேசுகிறான். மனித மொழி வளர்ந்ததுக்கு காரணமே அவன் காசிப் பண்ணதுனால. ஒரு நிறுவனத்தில் இவ்வளோ பேருக்கு தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்களாம். ஏன்னா அவ்வளோ பேரை பற்றி தான் காசிப் பண்ண முடியுமா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, 100, 110, 150 அவ்வளோ பேர் தான் இருக்கணும்னு. இதை பற்றி ஒரு முறை யுவல் நோவா ஹராரி பேசியிருப்பார். அப்போ காசிப், அந்த காசிப் இங்கே குறைக்கிறது, தேவையில்லாமல் பேசுவதை குறைத்து கொள்வது. டிசிப்ளினில் வேறு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் எதுக்காகனா, இப்போ எவன் ஒருத்தன் டிசிப்ளினோடு இருக்கிறானோ அவனுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸி. கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேக்டரும் எங்கேருந்து வருதுன்னா ஒரே ஒரு மூலத்திலிருந்து தான் ஊட்டெடுக்கிறது. ஜெயகாந்தன் ஃபைனான்ஸ் காலேஜில் போய் பேசிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, ஒரே க்ரியேட்டிவிட்டி தான், அந்த க்ரியேட்டிவிட்டியிலேருந்து தான் பெயிண்டிங் உருவாகுது, அந்த க்ரியேட்டிவிட்டியிலேருந்து தான் சிற்பம் உருவாகுது, அந்த க்ரியேட்டிவிட்டியிலேருந்து தான் இலக்கியம் உருவாகுது, அந்த க்ரியேட்டிவிட்டியிலேருந்து தான் மியூசிக் உருவாகுது, அந்த க்ரியேட்டிவிட்டியிலேருந்து தான் நாடகம் உருவாகிறது, அந்த க்ரியேட்டிவிட்டியிலேருந்து தான் நடிப்பு உருவாகுதுன்னு சொன்னார். அப்போ ஒரு ஊற்று. அப்போ மூல ஊற்று எது? எது மூலம்? மூலமான ஊற்று எது? பிரைமாடியல் எது? அந்த பிரைமாடியல் ஒன்றே ஒன்று தான், அது டிசிப்ளின் தான். ஒரு மனிதன் டிசிப்ளினோடு மட்டும் இருந்துட்டானா அவன் எல்லா நடவடிக்கைகளுமே நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். அப்போ அந்த டிசிப்ளினோடு இருப்பதற்கு கற்றுக்கொள்வது எங்கன்னா இந்த கல்லூரி வாழ்க்கையில், அதுவும் விடுதி வாழ்க்கையில். ஏன்னா வீட்டு வாழ்க்கையில் கூட ஒரு 50% டிசிப்ளின் இருக்கலாம். இன்னும் பெற்றோர் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யூ ஆர் லிவிங் அண்டர் தட் ஷேடோ. அவங்க உங்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ எந்திரிக்கணும்பாங்க, நீங்கள் ஒருவேளை தூங்கிட்டா எழுப்புவாங்க. அசைன்மெண்ட் எழுதிட்டிங்களாம்பாங்க, நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, யாரோட பழகிறன்னு பார்ப்பாங்க, கெட்ட பழக்கம் இருக்கான்னு பார்ப்பாங்க, சில டைமில் உங்கள் பேகை பார்ப்பாங்க, இதில் ஏதாவது இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே யாருமே கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் லைஃப்பில் கேட்டிருக்காங்க, போர் அடித்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. நாங்கள் கிளாஸுக்கு போவோம் அப்படின்னு ஒரு சொன்னாராம். அந்த மாதிரி போர் அடித்தா கிளாஸுக்கு போகிற மாதிரி அப்படிப்பட்ட மாணவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த விடுதி வாழ்க்கையில் நம்மை நாமே கண்காணித்து கொள்வது மிகவும் முக்கியம். யார் நம்மளை கண்காணிக்கிறது? யாரும் கண்காணிக்க வேணாம். ஒரு முறை சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் நான் பார்த்தேன், 2006 நான் போயிருந்தப்போ பார்த்தேன், செப்டம்பர் மாதம். அங்கே இந்த எல்லோரும் குடித்த காஃபி கப்பெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. அங்கே ஒரு லேடி அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் அந்த காஃபி கிளப்பை க்ளீன் பண்ணுறத அந்த அம்மா இவ்வளவு சந்தோஷத்தோடு செஞ்சதுங்கிறீங்க. அது முகத்தில் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு அது செஞ்சது. அதை பார்த்தப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். எவ்வளவு நேர்த்தியோடு செய்யுது. யாரும் அதுக்கு கண்காணிக்க போகிறதில்ல. அது எவ்வளோ சுத்தமாக செய்கிறாங்கன்னு யாராவது கண்காணிக்க போகிறாங்களா? யாரும் கண்காணிக்க போகிறதில்ல. இதை தான் நம்ம லேபர் வித் லவ்னு சொல்கிறோம். அவ்வளவு நேசித்து செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை நான் பார்த்ததே இல்லை. அப்போ நாம் யாருமே கண்காணிக்காமல் நம்முடைய பணிகளை செய்வது தான் மிகப்பெரிய டிசிப்ளின். டிசிப்ளினுக்கான என்னுடைய டெஃபினிஷன் என்னென்னா, எப்போது நாம் யாருமே கண்காணிக்காமல் நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்கிறோமோ, நம்மை நேர்படுத்தி கொள்கிறோமோ, நம்முடைய செயல்களை செம்மைப்படுத்தி கொள்கிறோமோ, செய்கிற சுகத்துக்காகவே செய்கிறோமோ, அப்போது நாம்
கட்டுப்பாட்டுடன் வாழ்கிறவர்கள். எதை செய்தாலும் அதில் கட்டுப்பாடு இருக்கும். யார் ஒருவர் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறார்களோ அவர்கள் செய்கிற அத்தனை செயல்களுமே ஓர் அழகோடு திகழும். அடுத்தவங்களுக்காக இல்லை. நான் ஒரு முறை போய் ஜெயகாந்தன்ட்ட ஆத்தங்கரை ஓரம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொடுத்து, இதுக்கு நீங்கள் அணிந்துரை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஜெயகாந்தன் அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கி வச்சுட்டு ஒரு 10வது நாள் தொலைபேசி வந்தது, நீங்கள் அந்த அணிந்துரையை வாங்கிக்கலாம். அந்த புத்தகத்தை இப்போ நிறைய பேர் அணிந்துரை எழுதுறேன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிக்குவாங்க, ஏதோ 2-3 எழுதி சும்மா ஜென்ரலாக எழுதி அவங்க படித்தது அது இதெல்லாம் வச்சு எழுதிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். சில நேரங்களில் புத்தக வெளியீட்டு விழா நடக்கும். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகிறவங்க இந்த அணிந்துரையை வச்சு பேசிட்டு போயிடுவாங்க. அந்த புத்தகத்தை படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு டிசிப்ளின் கிடையாது. ஏதோ ஒரு 4 இதை படித்து அப்படியே ஒப்பேற்றி ஏதோ ஒரு 2 ஜோக்கை சொல்லி 2 கதையை சொல்லி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம், இதுக்கெல்லாம் யார் ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் ஜெயகாந்தன் வரிக்கு வரி படித்து ஒரு அழகான அணிந்துரை. அதனால தான் அவர் மகத்தான ஒரு கலைஞராக தமிழ்நாட்டில் கருதப்படுகிறார். அவருடைய கதைகள் இன்றும் பேசப்படுகின்றன, இன்றும் மேற்கோள் காட்டப்படுகின்றன. இன்றைக்கி மேற்கோள் காட்டணும்னா அவரை போன்றவர்கள் எழுதிய கதைகளை தான் நமக்கு பல மேடைகளில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா மனித மனங்களில் ஊடுருவி பார்க்கின்ற மனப்பான்மை எவ்வளோ தூரம். இப்போ டால்ஸ்டாயை பற்றி நம்ம பேசுகிறோம், இவ்வளோ பெரிய ஒரு வார் அண்ட் பீஸ் அது மாதிரி ஒரு புத்தகத்தை பார்க்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான புத்தகம், அதில் அத்தனை விதமான கேரக்டரு. அந்த வார் அண்ட் பீஸாக அவர் அத்தனை முறை திரும்ப திரும்ப எழுதுகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஓல்டு மேன் அண்ட் தி சீ சின்ன புத்தகம் தான், 89-88 பக்கம் தான் வரும். அந்த 88-89 பக்கங்கள் உள்ள நூலாக இருந்தாலும் அது நோபல் பரிசு பெற்றுக் கொடுத்தது ஓல்டு மேன் அண்ட் தி சீ அவருக்கு. அப்போ ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அதை 204 முறை திருத்தி எழுதினார். 204 முறை, ஒரு முறை 2 முறை இல்லை. அது அவ்வளவு செம்மையாக வரணும்னு. இதுதான் டிசிப்ளின். இப்போ அவர் முதல் தடவையே வெளியிட்டிருக்கலாம்ல, சரி இது நல்லா இருக்குன்னு வெளியிட்டிருக்கலாம்ல. ஒரு ஜென் மாங்கை பற்றி நான் படித்தேன். அந்த ஜென் மாங்க் என்னென்னா, ஒரு லேடி அவங்க ஒரு அழகான ஒரு சிற்பம் செய்கிறாங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அது ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சி ஒரு சிற்பம் செய்கிறாங்க. அதை வாங்க வரவரும் வந்துடுறாரு. அந்த அம்மா முதல் நாள் சொல்லி சிற்பம் ரெடி ஆகிடுச்சு வந்துருங்கன்னு. வாங்க வரவர் பார்க்குறாரு, சிற்பம் பிரமாதமாக இருக்குன்னாரு. அந்த அம்மா சொன்னிச்சு, இந்த சிற்பம் சரியில்லை, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு திருப்தியாக வரலன்னு அந்த சிற்பத்தை உடைச்சிட்டு வேறு சிற்பம் செய்ய போகிறேன் நினச்சான். அதை வாங்க வரவரே சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம், வாங்க வரவர் வரானா ஓகேங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவோம். வாங்க வரவர் ஓகேங்கிறாரு, எனக்கு திருப்தியாக வரலையே, நான் திருப்தியாக வர வரைக்கும் எப்படி நான் ஒத்துக்குவேன், எனக்கு திருப்தி வரட்டும் அப்புறம் நான் தரேன் அப்படின்னு. இந்த சீனத்தில் ஒரு கதை உண்டு. அது எப்படின்னா, ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஷாப், அங்கே ஒரு யூரோப்பியன் வராரு, பார்க்குறாரு, அழகாக ஒரு சேரை பார்த்தார். அதில் அப்படியே உட்காந்து பார்த்தாரு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லா சேரும் கம்ஃபர்டபுளாக இருக்காது, சில சேர் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக சில சேர் தெரியும், ஆனால் அதில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. அதில் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தில் இருப்பாங்க. எல்லா சேரும் கம்ஃபர்டபுளாக இருக்காதான். அவர் உட்காந்து பார்க்குறாரு, உட்காந்து பார்த்தா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி எனக்கு இந்த சேர் பிடிச்சிது, எவ்வளோ அப்படின்னு கேட்டார். அவர் விலையை சொன்னார். இது யூரோப்பியன் மைண்டு பாருங்கள். அவர் சொன்னார் 100 சேர் வாங்கினா எவ்வளோ அப்படின்னாரு. ஒரு சேர் அவர் அவருடைய நான் இதில் 200ங்கிறாரு. 100 சேர் இதே மாதிரி சேர் வேணும்னா எவ்வளோனாரு. அப்படின்னா இவர் கால்குலேட் பண்ணார். 100 சேர் வாங்கினீங்கன்னா ஒரு சேர் 300 ஆகுங்கிறாரு. என்னையா இது அநியாயமாக இருக்குது, எங்கள் ஊர்லலாம் நிறையா வாங்கினா விலை கம்மியாக சொல்லுவாங்க, நீ 150 சொல்லுவேன்னு எதிர்பார்த்தா 300 சொல். நான் ஒரு சேர் செய்கிறது ஒரு அழகாக செய்யும்போது அதில் ஈடுபாடோடு செய்கிறேன், மறுபடியும் அதே மாதிரி செய்யணுன்னா போர் அடிக்குமேயா. வெவ்வேறு கேட்டீங்கன்னா நான் வெவ்வேறு செய்வேன், கம்மி விலைக்கு கூட கொடுப்பேன். ஆனால் நீ ஒரே மாதிரி செஞ்சால் எனக்கு போர் இல்லை அப்படின்னாராம். அதுதான் டிசிப்ளின். ஆகவே டிசிப்ளின் என்பது கல்லூரி வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். அந்த டிசிப்ளின் எவற்றையெல்லாம் பாதிக்கின்றது, எவற்றையெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.